பொதுநலவாய இளைஞர்கள் சம்மேளனம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. பொதுநலவாய இளைஞர் சமூகத்துக்காக ஜனாதிபதி வழங்கிய விசேட ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் சம்மேளனத்தின் தலைவர் ஹமட் அடமுவினால் இந்த கௌரவ விருது மோல்டாவில் வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இளைஞர் சம்மேளனத்தினை பிரதிநிதித்துவம் செய்த ஷிரோமி வத்சலா சமரகோன், தாரிகா திலீபனி மற்றும் முகமது ஹுஸ்னி ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிரான்ஸை சென்றடைந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாடு நாளை பிரான்ஸ் லபுஜியே நகரில் ஆரம்பமாக உள்ளது. பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள லபுஜியே நகரில் இடம்பெறும் இந்த மாநாட்டில் சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, சீன ஜனாதிபதி ஜின்பிங் உட்பட பன்னாட்டு தலைவர்களும் இதன்போது கலந்து கொள்ள உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 195 உறுப்பு நாடுகளில் 183 நாடுகள் காலநிலை மாற்றம் தொடர்பிலான இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பன்னாட்டு தலைவர்களும் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டிற்கு விசேட பாதுகாப்பு ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் புவி வெப்பமடைதல், பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல் நீர் மட்டம் அதிகரித்தல் உள்ளிட்ட பல முக்கிய காலநிலை மாற்றம் தொடர்பில் இந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட உள்ளன. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி பிராந்திய நாடுகள் என்ற வகையில் யோசனைகளை முன்வைத்து சர்வதேச மட்டத்திலான கொள்கையை உருவாக்கி அதனை செயற்பாட்டு ரீதியாக முன்னெடுப்பது இந்த மாநாட்டின் நோக்கமாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்ன தேரர் இலங்கை சார்பில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டின் தகவல்களை வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் වෙනුවෙන් තොරතුරු ගෙනෙන්න සූදානම්. අමරෝෂාන් ප්‍රියවටවල නිවුස් ෆස්ට් වෙනුවෙන් පැරිසියේ සිට